ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தலையெழுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாழ்க்கைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸியாக நாம் வாழ முடியாது. வாழ்க்கையை வாழணுன்னா நிறைய போராட்டங்கள் நாம் பார்க்க வேண்டும். தைரியத்தோடு அதை எதிர்த்து செயல்பட வேண்டும். அதுக்கு நமக்கு கிரகங்களுடைய சப்போர்ட்டும் தேவை, அதிர்ஷ்டமும் தேவை. பொதுவாக வாழ்க்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நினைக்கிறோன்னா, நிறைய பேர் ஏழ்மையாக இருக்கிறதுனால தான் நமக்கு கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனால் ஏழ்மையாக இருந்தாலும் சரி, பணக்காரராக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் துறையில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் கஷ்டங்கிறது கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இடத்துல இருக்கிற மாதிரியே வரும். அந்த கஷ்டம் தருவது யாருன்னா சனி தான். ஏன்னா நவக்கிரகங்கள்லேயே இந்த சனிக்கு மட்டும் ஒரு தனி பவர் இருக்குது. மற்ற கிரகங்கள் கூட சரி படிச்சு போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் சனி அந்த மாதிரி விடமாட்டார். கடவுளையே பிடிச்சு ஆட்டக்கூடிய ஒரு பவர் சனிக்கு இருக்குது. அதனால தான் சனி நீதி தவறாத நீதிமான் என்று போற்றப்படுறாரு. அப்பேற்பட்ட சனி பகவானுடைய அமைப்புகளால் இந்த மே 20 என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அதிலிருந்து தப்பிப்பதற்கு உங்கள் ராசிக்காரங்க விருச்சிகக்காரங்க என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், அதோட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சனிக்கு ஏன் இந்த பவர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்வரர் பட்டம் பெற்றவர் சனி பகவான். சனி பகவான் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கரெக்டாக கொடுக்கணுங்கிறது தான் இவருடைய தொழிலே. அதனால தான் நீதிக்கு தவறாத நீதிமான் என்ற பட்ட பெயரோடு சிறப்போடு அழைக்கப்படுறாரு. எல்லா சிவன் கோவில்கள்லேயும் அந்த சனி மூலையில் சனீஸ்வரருக்குன்னு தனி சன்னிதானம் இருக்கோ, அதில் உட்காந்து தான் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாரு. அதுக்குன்னு இவர் கெட்டவரெல்லாம் கிடையாது. நம்ம செய்யக்கூடிய நன்மை தீமைக்கேற்ப அவர் இருக்கக்கூடிய அமைப்பில் நமக்கு பலன் கொடுப்பாரு. ஆனால் இப்போ நாம் தப்பு செய்துட்டோம், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சனிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அவர் மன்னிச்சிருவார். அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறத விட அவருக்கு பிடிச்ச விஷயத்தை நாம் நம்மளோட ராசிக்கேற்ப செய்தால் கண்டிப்பாக நமக்கு மன்னிப்பு உடனே கிடைக்கும். அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு இந்த மே 20 கிரகங்கள் கடைசியாக அமைகிறதுனால அடுத்த சில நாட்கள் உங்களுக்கு ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி, முதல்ல சனியுடைய அந்த பரிகாரத்தை என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாகவும் கர்மகாரகனாகவும் செயல்படுபவர் சனி பகவான். இப்பேற்பட்ட சனி பகவானுடைய இதில் சனி எப்படி இருக்கிறாரோ அதற்கேற்ற உரிய வழிபாடுகளை மேற்கொள்வது ஒவ்வொருவருக்குமே அவசியம் என்பது குறிப்பிடப்படுது. சனி பகவான் கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து மீனத்தில் உள்ள புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சியாகி வலுவாக இப்போ உக்காந்துட்டு இருக்கிறாரு. இதில் தான் பயங்கர மாற்றம் ஏற்படும் என்பது திருக்கணித பஞ்சாங்கப்படி குறிப்பிடப்படுது. அதனால தான் இந்த சனி கிரக பயிற்சி டைமில் இந்த பரிகாரம் மே 20க்குள்ளே செய்யணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது. ஜோதிடத்திலேயே ஒவ்வொரு கிரகத்துக்கும் மிக முக்கிய பங்கு இருக்கிறது என்றாலும் ஒவ்வொரு கிரகமும் ஒரு ராசியில் எவ்வளவு காலம் சஞ்சரிக்கிறது, அவ தரக்கூடிய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் அந்த கிரகத்தின் பயிற்சியை மக்கள் அதிக கவனிக்கிறாங்க. அந்த வகையில் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரிப்பார். குரு ஓராண்டு காலம், ராகு கேது 1.5 ஆண்டு காலம். இந்த மாதிரி கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி சஞ்சரிக்கும். இதில் நவக்கிரகங்களில் ஒரு கிரகம் ஒரு ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடியதே இந்த சனி கிரகம்தான். அவர் கர்மகாரகன், நீதிபதி என்றெல்லாம் சொல்லலாம். அதனால தான் இந்த டைம் அவருக்கு முக்கியமான பரிகாரம் செய்யணுங்கிறது கருதப்படுது. உங்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சியில் சனியை கவனித்து உரிய வழிபாடுகளை மேற்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கு தாக்கம் குறைந்து நற்பலன்கள் பெற முடியும். இந்த வழிபாடுகள் கை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யுங்க. சரி, உங்கள் ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணுங்கிறது இல்லை. துர்க்கை அம்மன் இருக்காங்களே, அவங்கள இனி செவ்வாய்க்கிழமையில் பூஜை செய்து வழிபாடு செய்து வரணும். இந்த ஒரு பூஜை செய்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா எதிர்ப்புகள் நீங்கும், தைரியம் கூடும், பணவரவு திருப்தி தரும். அதனால் இந்த பரிகாரத்தை மட்டும் விருச்சிக ராசிக்காரங்க நம்பிக்கையோடு செய்யுங்க.
இதை நீங்கள் செய்தீங்கனாவே நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். இப்போ தான் உங்களுக்கு கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத விருச்சிக ராசி நேயர்கள் தெரிஞ்சுக்குங்க. மேவுடைய கடைசி 20 நாட்களில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சொந்த வீடான மேசத்தில் பாக்கியாதிபதி சந்திரனோடு கூடி சஞ்சரிக்கிறார். எனவே சந்திர மங்கள யோகமானது ஏற்படுகிறது. மேலும் சப்தமஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் சஞ்சரிக்கிறதால் புத சுக்கிர யோகமும் ஏற்படுது, புதத்திய யோகமும் உண்டாகுது. இது மே 20க்கு மேலே 26ஆம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகக்கூடிய குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிய போகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப உச்சம் பெற்ற குருவின் பார்வையால் உன்னதமான பலன்கள் உங்களுக்கு இனி வந்து சேரும். தொழில் முன்னேற்றமானது உண்டு, பணப்புழக்கமானது அதிகரிக்கும், பாராட்டு புகழ் இதெல்லாம் ஒரு பக்கம் கூடும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிறையவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வந்து சேரும். அதோடு மே 15 அன்னைக்கு மிதுன ராசிக்கு சுக்கிரன் வந்ததுனால இனி உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த டைம் விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத விதத்தில் நல்ல பலன்கள் நடைபெறும். குறிப்பாக பயணங்களால் பலன்கள் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். கல்யாண முயற்சி இது எண்ணி செய்தாலும் கைகூடும். உடல்நல சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதறி வருமானங்கள் வந்து சேரும். அதோடு தொழில் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு பயங்கரமாக ஏற்படும். ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படுங்க. இதை தொடர்ந்து கரெக்டாக மே 20க்கு பிறகு 26ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமலாதிபதியானவர் புதன். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும், புதிய பாதை புலப்படும். ஒரு சிலருக்கு இதுவரை தாமதித்து வந்த மங்கள நிகழ்ச்சிகள், இடமாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மாற்றப்பட பொறுப்புகள் நல்ல பொறுப்பாக அமையும். உத்தியோகத்தில் புதிய வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடும். அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு இப்பொழுது எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். பெருமாள் லக்ஷ்மி வழிபாடு மூலம் பெருமை சேர்க்க முடியும். அதனால் அதை மெயினாக ஃபோக்கஸாக செய்திடுங்க. அப்புறம் ஃபைனலாக இந்த 20க்கு பிறகு கடக ராசிக்கு சுக்கிரன் சொல்கிறாரு. உங்கள் ராசிக்கு சப்தமதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நூதன பொருள் சேர்க்கை உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. தொட்டது தொடங்கும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர் கை கொடுத்து உதவுவாங்க. என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு லாபம் தரும். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் என்றுன்னு சொல்லலாம். ஸோ கிரகங்களால் இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் கேட்ட சலுகைகள் வழங்குவாங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும். பெண்களுக்கு வருமானமானது உயரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பாசிட்டிவாக இனி இருக்க போகுது. இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவந்த நீலம் என்று கூறப்படுது. அதாவது ஆவந்த நீலம் இந்த கலரை யூஸ் பண்ணி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா, அதனால் அந்த கலர் யூஸ் பண்ணி எந்த ஒரு காரியமும் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்படுது. ஸோ இதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தா அவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.